மச்சான் எனக்கு ஒரே ரவுண்டு போதும். ஏன்னா இன்னைக்கு ஆன்லைனில் இன்டர்வியூ இருக்குண்ணா. ப்ராயே சேஸ் மாமா. ஏய் எனக்குடா உன்னை யார் இப்போ குடியத்துக்கு கூப்பிட்டா? பதிரா நான் கூட்டிங்க. தா இதை பிடிச்சி நக்கினிரு. நான் போகிறேன்டா. ஏய் கார டேய் அவனுக்கு கொஞ்சம் ஊத்துறா. சேஸ். ஒரு நிமிஷம் மச்சான். ஐயோ. டேய் என்னடா பண்ற? இப்படியாச்சும் தான் மச்சான் வாந்தி வராது. அடி அடி அடி. டேய் என்னடா அது கையில கோழி பீ மாதிரி? ஐயோ. ஆமா அது என்ன ஆன்லைன் இன்டர்வியூ? துபாயில் வேலையாண்டா. அங்கே மட்டும் போய்ட்டுன்னு வச்சுக்கேன், லைஃபே செட்டிலு. கை நிறைய சம்பளம் தராங்களாம். உங்களுக்கும் சரக்குலாம் வாங்கி கொடுப்பேன்டா. டேய் அப்போ நான் எங்களை பார்த்தா எச்ச குடி மாதிரி தெரியுதா? டேய் நான் அப்படி நான் சொல்லடா. போய் தம்மேடு. ரொம்ப கண்டா இருக்குதுடா. சிப்ஸு எல்லாத்தையும் தூண்டானே. அம்மா சரி. ஏய் மச்சான் எனக்கு எங்கடா தம்மே? மச்சான் போயிட்டு தம்மா வாயா. ஏய் போடா ஆளையும் சூத்தியும் பாரு. ஏய் அவன் சொன்ன மாதிரி அந்த இன்டர்வியூ வந்து மெசேஜ் வந்திருக்க பாரு மச்சான். மலேசியா கம்பெனி தானே மச்சான்? இவன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்க பார்த்தா இவ்வளோ ஆடுதே. வேலைக்கு போனால் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்ற. இப்போ பாரு என்னடா பண்ணுற? ஐயம் ஏய் ஏய் ஏன்டா இப்படி பண்ணு? ஏய் மொத்தம் வந்துட்டான்டா. சும்மா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் சும்மா பண்ணு தான் மச்சான். என் வாழ்க்கை உங்களுக்கு ஃபன்னா போச்சா? நீ மச்சான் தன்னடா விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன தப்பானு தான் பண்ணோம். தவறா பண்ணுற தலைப்படா. இச்சிக் கொத்தைந்து போ. மச்சான் நீ மனசு வச்சான். என்னடா மச்சான் ஃபோன் பண்ணியிருந்த? டேய் என்னடா ஆச்சு? காருக்காரன் தட்டா மச்சான். தனி குஷ்டு கார்கார மேலே விட்டு கார்கார மேலே பழிய போடுறியா? போட்டுட்டானா? ஆமாம் ரைட்டில் அடிபட்டுக்குதே, இனிமேல் எப்படி வேலை செய்வ? ரைட் ஹேண்ட் பண்ணா அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல. அது கரெக்டு தான். என்னதான் இருந்தாலும் ரைட் ஹேண்ட் மாதிரி வருமா மச்சான்? உனக்கு காயிருக்கணும். பேசு பேசு. சார்ஜர் 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 எங்கே இருக்கு? தட்டி தான் கேட்பியாத. அதற்கு போகிறா. தேங்க்ஸ் மச்சான். ஆல்ரெடி ஓடிட்டு சனியும் டேய் ஃபோன் வருது பாருடா மச்சான். யாருன்னு பாரு. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். வஞ்சகையை வச்சு விருப்பத்தன பூஜா.
ஏய் ஒத்தனாரும் பேசுறேன்டி. யாரா மச்சான் ஃபோனில்? வாழ்றா. யாரு? பிரியாவா? உன்னெல்லாம் நண்பன் நம்பினதுக்கு கூட இருந்தேச்சு அவளை பார்த்துட்டல. டச்சி கையெடு. நானும் அவன் வாழை உஷார் பண்ணுறேன். அவள் தான்டா என்ன உஷார் பண்ண ட்ரை பண்ணுறா. அப்போ அவட்டே கேளு. ஏய் உம்மாட போயிடு போட. மச்சான் இப்போ தாண்டா பெயில் கிடச்சிது. உங்ககிட்டலாம் நிறைய விஷயம் லூஸ்தனமாக பண்ணியிருப்பேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்கடா. கிளம்பி வாங்கடா. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஏய் ஸோ எப்படா வந்த? இப்போ தான் மச்சான் வந்தேன். தண்ணி இந்த எத்தனை? உட்கார்றா. என்னடா சொன்ன? எப்படி பண்ண? தெரியாம பண்ணிட்டேன்டா. சாரா, நான் தெரியாம பண்ணிட்டேன். நானும் அவளை உஷார் பண்ணுறேன். அவள் தாண்டா என்ன உஷார் பண்ண ட்ரை பண்ணுறா.
கேயா என்ற சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட யமேஷ் என்ற நபர் அவரது வீட்டில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை முகலிவாக்கம் பகுதியில் வசித்து வந்த யமேஷ் என்ற இளைஞர் தனது குடியிருப்பில் வசித்து வந்த கேயா என்ற சிறுமியை பலாத்காரம் செய்து கொன்றுவிட்டு தலைமறைவானார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட யமேஷ் நேற்று ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் யமேஷ் அவரது வீட்டில் இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதையறிந்த போலீசார் நடத்திய விசாரணையின் போது யமேஷின் சடலத்தின் அருகில் அருண் என்ற பெயர் எழுதப்பட்டிருப்பது தெரியவந்தது. சந்தேகமடைந்த போலீசார் அவரது நண்பர் அருணை ஆதாரத்துடன் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அருணுக்கும் யமேஷிற்கும் வெகு நாட்களாக காதல் விவகாரம் இருந்ததும் தெரியவந்தது.